என்ன சொல்லுங்க. ரொம்ப ஆசைப்பட்டு நான் மட்டும் வேட்போங்க. நீங்க என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி எங்களை பார்க்காம மைச்சலே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப அதெல்லாம் சாமான் பத்திரமா வச்சிருக்காங்க. அவங்க சாமான் பத்திரமா இருந்தாலும் நம்ம நடத்த முடியும். ஆமா இல்லன்னா அதுல ஏதோ பிரச்சனை நம்ம போய் படுக்க முடியலாம். யாங்க படுக்க நம்ம சாமான் நம்ம உட்கார்ந்துருங்க. கடை சின்ன பட்டி இருக்கலே. சின்ன பட்டி பக்கத்துல நம்ம திருக்கோயில பட்டி சிங்கம்.
சென்டிமீட்டர். வாட் இஸ் யுவர் நேம்? உள்ள அம்ராய்டு போட்டுருக்கேன். போட்டுறியா? முட்டை பையன் உன் பேர் என்னன்னு கேட்டேன். அப்புறம் தமிழ்ல பேசணும். உனக்கு சொல்லுங்க கீழே இருக்க உள்ள இருக்க நடுப்பறவை வீணப்பற வேலை வெற்று வேலை நாதிக்கு வேலை முள்ளமர் வேலை முடிச்சை வேலை வாங்கிட்டு வேலை பொறுக்கு வேலை குட்டிகார வேலை உங்க குண்டாமா என்னையும் ஒரு அண்ணாடனாக வைத்து யார் இந்த ஓனர் தெரியுதா? நாங்க சும்மா இருப்போம். உன் தம்பிய பிடிக்கல நீ அவன் மட்டும் அவனுக்கு பரவ நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா? நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா? அவன் முன்னாடி பிறந்தவன், அவன் எனக்கு பின்னாடி பிறந்தவன். ஆமாங்க. நான் முன்னாடி பிறந்தவன் அண்ணன், எனக்கு பின்னால் பிறந்தவன் தம்பி. ஏன் தங்கச்சி அவனுக்கு கொடுத்து அவன் பொண்டாட்டி நாங்க இருக்கேன் போட்டு கொசலாம் பாரு. பொம்பளை இல்லம்மா, அவன் பெரியப்பா மவன், நான் சித்தப்பா மவன். என் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கான், அவன் பொண்டாட்டி நான் வச்சிருக்கேன். மூஞ்சில திப்பாத ஆம்பளைக்கு அவமானம் தான். என்ன கேட்டா ஒரே சொல்லி கேட்டுதா? அந்த பிள்ளைக்கு அது வந்து சித்த பிள்ளையோடா என்ன வச்சு நான் பிடிச்சேன்னு வச்சுக்க நரம்பு வெளியில வந்துருப்பேன். நீ பிடிச்சேன்னு வச்சுக்க எனக்கு யாருடைய பேசுறேன் தெரிஞ்சு பேசுறேன், எல்லாத்தையும் பேசுறேன், இடத்த பேசக்கூடாது. நாங்க ரொம்ப மோசமான பிள்ளைங்க. அமைதியா போடுறேன். வார்த்தை வாய்க்கு தூக்காது. வார்த்தை வாய்க்கு நீ படுதா அன்றாட கேட்க அக்கான்னு ஒண்ணு இருந்தா அப்படி தொங்கதான் செய்யும். அக்காவை தங்கச்சி தெரிஞ்சுக்கிட்டு பாத்தியா? அதை பார்த்து சிரிச்சிட முடியலாம். பின்பற்றி பின்பற்றி இதை பார்த்தோம் வாழைப்பூட்டு விசிற மாதிரி விசிறுங்க. ஐயா பொண்ணா பிறந்தா ஆம்பளை வயிற்று சொன்னேன். பொம்பளை பொம்பளை தான், ஆம்பளை ஆம்பளை இது ஏற்கனவே தனியகட மனுஷன்ல பிறந்திருக்குமோ? அது ஆட்டுனா தெரியாதுடா தம்பி. சொன்னா கேட்கா பொம்பளை செய்யறேன் நீ, அது ஆட்டுனா தெரியாது. நீ ஆட்டா கடப்பட கடப்பட முன்னாடி சிரிப்போம். எந்த வயசுல நாங்க ஆம்பளை தான் மேல, பொறுமை பக்கிசா பொம்பளையா? எந்த ஊர்ல பொம்பளை மேல, எந்த ஊர்ல ஆம்பளை மேல? பொம்பளை தான் மேல. வெள்ளம் கொண்டாங்க பொம்பளை மேல. அப்ப உங்க ஊர்ல எவனா பெருட்டு சொல்றான் பொம்பளை மேல இருந்து ஆம்பளை கீழே இருந்தா ஒண்ணும் உருப்படாது. ஆம்பளை சிக்க வந்துட்டாங்க புரிஞ்சுட்டாடா. நம்ம பக்கம் தீர்ப்பு நடக்குன்னு பார்ப்பாங்க. இப்ப அவங்க என்ன கிடைக்கிறாங்க? ஆனது பக்கத்துல என்ன கிடைக்கிறான்? ஆக இந்த வாய்ப்பு நம்மளுக்கு இல்லாம போச்சு. 8வது
ஏறுவ. இந்த வருஷம் பாஸ் தானே? ஐயோ காலம் கெட்டு போச்சுன்னா ஒரு வயசு பையனை பிடிச்சி என்ன இழுப்பு இருக்கிற அளவுக்கு சொல்றான். இனிமே மேடை விட்டு இறங்க மாட்டீங்களா? ஏறணும் ஏறணும். ஆமா பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்றான், நீங்க வந்து இந்த காட்டு உங்களுக்கு கிடைக்கும்ல தம்பி அடுத்து உன்னை எழுதி கொடுத்தா ஐயா வந்ததுலேருந்து அவன் பொம்பளை பத்தி சிரிக்கிறான்டா கேட்க மாட்டேங்கிறான்டா. மூணு வேலை சோறு போனாங்க இப்ப என்ன சிரிச்ச? அவன் செவிலில் சொல்ற மாதிரி பொம்பளை மேல வந்திருப்பான். நீ கைய விட்டு வச்சு வச்சோம்னா அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு அனுபவம் பத்தல. அதனால அவன் முன்னாடி முடிச்சுக்கிட்டான். ஆம்பளை மேல உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஆளாச்சு தேவையில்லை. வீட்டு பழைய விட்டல என்ன பண்றான்? கார் ஓட்டுறாமல, நேர் ஓட்டுறாமல, ரயில் ஓட்டுறாமல, அடுப்பு இருக்கிறாமல, புல்லட் ஓட்டுறாமல, மூட்டை தூக்குறாமல, அம்மா ஒண்ணுமே நீ செய்ய வேணாம் சாமி. அவர் வண்டத்தோட சேவனு குந்திந்தோன்னா கைப்பிட்டில்ல. நீ வந்த நோக்கம் தெரியும் தலைவா. எவ்வளவு நாளைக்கு நீங்க குந்திக்கிட்டு போட்டுக்கிட்டே எங்களுக்குள்ள பங்கு உனக்கு உண்டு. என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இத ரெண்டையும் நான் தான் செஞ்சேன், நான் தான் பெத்தேன், நான் தான் வச்சிருக்கிறேன், எல்லாம் நானே தான் படம் பிடிக்கும். இனிமே இந்த மாதிரி உலக இப்ப என்ன அவர் என்ன சொல்றாரு? நாங்க ரெண்டு பிள்ளையும் நான் தான் செஞ்சேன், நான் தான் பெத்தேன், நான் தான் ரெண்டு பிள்ளையும் பெத்தேன், நான் தான் வச்சிருக்கேன்னா தப்பா நினைக்க கூடாது. பாதுகாப்பா ரெண்டு பிள்ளைகளையும் வச்சிருக்கேன். நான் என்ன கேக்குறேன்? ரொம்ப கண்ணாடி போட்டு செஞ்சாங்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். கண்ணாடி போட்டுக்கிட்டு செஞ்சானா? கண்ணாடி உனக்கு அந்த சந்தேகம் வேணும். ஆமா பொம்பளை மேலே ஆம்பளை மேலேயான்னு கேட்பான். ஆமாப்பா. நீ என்ன சொன்ன? நான் என்ன பொம்பளை தான் மேல என்ன கேட்டு பேசு. இல்ல ராமுடி நாடகம் ஆடுறோம். இப்ப நாம ராமுடியும் நாடகம் ஆடுறோம்டா. நாடகம் ஆடிட்டு போயிட்டு ஒரு அம்மா கிட்ட, அம்மா கொஞ்சம் நீராக விடுமா அப்படின்னு பொம்பளை தான் கேட்கிறோம். ஆம்பளை போய் ஏங்க கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு ஆம்பளை கேட்கிறோமா? எனக்கு இல்லன்னு சொல்லுவையா? இந்த அறிவேட்டவங்க சொல்லுவோம். அறிவேட்டவங்க இல்ல பாத்தியா எப்படி உண்மை அதுப்பா. நீராகாரம் உண்மை வீட்டிலே பொம்பளை தான் மேல. உடம்ப பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆமா இவராவது நம்ம பக்கம் வருவாருன்னு என்ன சொல்லுங்கப்பா? ஆம்பளை மேல பொம்பளை மேல ஒரு சொல்லுங்க விவரமா சொல்லுங்க. வெள்ளாள் மண்டல ஒரு பெரிய பிரச்சனை பூதாகரமாக எடுத்து. சரி நாங்க இப்ப நீங்க சொன்னதான் தீர்ப்பு சரியா இருக்கு. சரி சரி சாலம் போறோம் வந்து சரியில்லை. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க சொல்றோம் ஆம்பளை தான் மேல. சரி இந்த பொட்டை புள்ள சொல்லுங்க. சொல்லு வெள்ளா கொண்டாடுல பொம்பளை பிள்ளைய பொட்டை பிள்ளைன்னு சொல்றாங்க. சரி பொம்பளை பிள்ளை இந்த பிள்ளை நாங்க தான் மேல இருக்குது.
ஆமா. நீங்க விழுங்க மாப்பிள்ள ஆம்பளை மேலேயே பொம்பளை கீழே பொம்பளை கீழே ஆம்பளை தான்ப்பா கீழே பொம்பளை தான்ப்பா மேல மாமா அல்வா மாமா அல்வா தாளம் போடுற ஆளுக்கும் இப்ப பொட்டி வாங்கில வந்து தூரம் அதிகம் இல்ல அதுக்குள்ள போய் அங்க உட்கார்ந்து பக்கம் பக்கம் தான் அந்த நாளும் தெரிஞ்சு போட்டு அவங்க ரெண்டு பேரும் கட்டு பெருசு இல்ல அப்படியே நேரா போய் முருகன் மாமா கேளியா அவர் தான் நீதிபதி தலைமை நீதிபதி மேட்ச் இந்த ரெண்டு பேரோட மேல குஞ்சு வாங்கியது அவர்தான் ஆமா ஆமா அவர்தான் தீர்ப்பு அந்த சொல்லு தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி சொல்லு தம்பி ஐயா உன்னை சொல்லி கொடுத்தாங்க ஐயா யாரும் ஒப்புக்கும் போகாத நீ உன் ஆத்திரத்தை நீயே அடிக்கிற நீ ரெண்டு நிமித்து வச்சு ஒன்ன படுக்க போட்டு அடிக்கிற நீ விட்டு ஒரு சொல்லி உண்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆம்பளை மேலேயே பொம்பளை மேலேயே கேட்கணும் மேலங்கிறாங்க எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க பொம்பளை மேல இந்த ஆளும் இப்படி எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காட்டுகிறாள் தாயின் அவள் இந்த ஊர்ல ஒரு சாட்சி பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களே கட்டுவோம் ஆம்பளை மேலேயே பொம்பளை மேலேயே கட்டுவோம் ஆம்பளை இருக்காங்க பொம்பளை இருக்காங்க ஒரு போட்டு வைப்போம் இந்த பையன் பேசலாம்னு யாரும் தப்பா நினைச்சு கையை தட்டிடாதீங்க இவன் பொட்டி பையன் என் இது பேச்சு கூட இல்ல இவன் பேச்ச கேட்டு தட்டிடக்கூடாது அதனால இந்த லைட்ல இருந்து அந்த பக்கம் உட்காந்துக்கிறதெல்லாம் என்னோட எண்ணம் எங்க கூட பிறந்த பிறப்பு ஆமா ஆமா அதனால என் பக்கம் மட்டும்தான் நீங்க கையை தட்டணும் உங்க காலெல்லாம் தொட்டு கும்பிட்டு கேக்குறாங்க அப்புறம் கையும் தொடுவ தலையும் தடுவ அம்மா மாருங்க மாமா மார்களே மச்சா மார்களே சித்தப்பா மார்களே உங்க காலில் விழுவ மாட்டேன்னு நான் சொல்ல கிடையாது அதனால எல்லாருக்காலையும் நான் விழுந்து விழுந்து வர்றேன் வீட்டுல போய் பொண்டாட்டி எல்லாம் அடிக்க வேண்டாம் இல்ல சண்டை போட வேண்டாம் எல்லாரும் சேர்ந்து எங்க ரெண்டு பேர் முகத்தையும் பார்த்து குத்துங்க ஆமா குத்துறீங்க இதோட சாப்பிடும் ஓட்டு இருக்கிற ஆண்களை எல்லாம் பார்த்து கேட்கிறேன் நண்பர்களே இளைஞர்களே வாலிபர்களே பெரியவர்களே நம்ம ஆண்களை பார்த்து இந்த பொம்பளை புள்ள மாட்டேங்குது அதனால ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து பால் வச்சிருக்கேன் உள்ளுக்குள்ள பால் வச்சிருக்கேன் பால் வச்சுட்டு அவன்கிட்ட வரப்பா ஓட்டு கேட்டுக்கிறதுக்கு போது நடுப்புற கொடுத்துருக்கேன் சுவிட்ச் பண்றான் பாட்டு கேட்டுக்கிறதுனால நண்பர்களே இளைஞர்களே எல்லாம் ஆண்கள் சேர்த்து ரெண்டு சப்புட்டா 10 ரூபா பழம் சப்புட்டா என்னாச்சு ஆம்பளைக்கு இவ்வளவு ஓட்டு வந்திருக்கு சப்புட்டா எப்பட்டாவுன்னா அதுல யாரும் வரும் எல்லா ஆண்கள் இப்ப கேட்கிறேன் ஆண்கள் சேர்த்து சுந்தரி சோப்பு தலையில டாப்பா 5053 ஓட்டு ஐயா விட்டு எங்க ஓட்ட என்ன என் பெட்டியவே திறக்கல உங்க பூச்சை சொல்லுங்க பாப்பா பூத்த திறக்கலையா திறக்கலாமா திறங்க நீங்க சொன்னாங்க ரெண்டு திறக்கும் சாவி அந்த வீட்டுல இருக்கும் இல்லங்க எங்களுக்கு தலைவர் அவர்தான் அதனால அவர் சொன்ன திறக்க வேண்டியதான் பேருந்துள்ள பெரியவர்களே நாடக கலை ரசிகர்களே தலைமுடி நினைத்து விட்டதா உடனே மொட்டடித்துக் கொள்ளுங்கள் சூப்பர் ஐடியா ஐயா முடி நரைச்சு போனவங்க மொட்டை எடுத்தா உலகத்துல யாருமே முடியோட இருக்க முடியாது அம்மாமார்களே அப்பாமார்களே மாமாமார்களே மச்சாமார்களே சித்தப்பாமார்களே 2 கிலோ பூண்டு 2 ரூபா 2 கிலோ பூண்டு 2 கிலோ பூண்டு 50 ரூபா 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 வெள்ளை பூண்டு நல்ல பூண்டு வண்டி வந்துகிட்டு இருக்கு 2 கிலோ பூண்டு 50 ரூபா வெள்ளை பூண்டு நல்ல பூண்டு முதல்ல பூண்ட
பாத்துருக்கீங்களா? பூண்டை தெரியுமா உங்களுக்கு? இப்ப வண்டி உள்ள இருக்கு. பூண்டு எத்தனை பர்சன்ட் தெரியுமா? வண்டி உள்ள இருக்கு வர நாங்க வாங்குறவங்க காட்டுவோம். பூண்டு வச்சுக்கிறது நீ நாங்க. கேளுமா நீங்க ஓட்ட. எப்படி வியாபாரம் பண்றீங்க? நீ கேளுமா ஓட்ட. அதனால உங்கள்ட்ட யார்கிட்ட ஓட்டு இருந்தாலும் யார் யாருக்கு ஓட்டு உன் சட்டி விட என் சட்டி பெருசாக காரணம் என்ன? சட்டி என்று கேட்காது உசுரமணி சட்டி என்று கேட்டு வாங்க. இப்ப திருப்பூர் கம்பெனி அந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். பணியம் இல்லையா சட்டியம் இல்லையா? அரை கிலோ கறியை 4 கிலோ எலும்பை வச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சு வச்சுக்க பொட்டி எடுத்துட்டு மாயத்துல போய் நிக்கணும். யாரு யாரு கூப்பிடுறான்னு பார்ப்போம். பாப்பா சரியான ஆம்பளையா இருந்தேனா எங்க 2 பேரும் யாராச்சும் ஒரு ஆளை தூக்கியான்னு பாப்போம். தூக்கியா பாப்போம். எங்களால முடியல ஆள் வச்சு தூக்குவோம். அப்பனா ஆள் போட்டாதான் வேலை பார்ப்பேன். தூக்கிக்கிறா புச்சம். ஒரு ஆளை தூக்கி போடலாம், ஒரு ஆளை தூக்க முடியாது. தம்பி என் சார்பா உனக்கு தூக்குறேன். நீ தூக்குற நான் பார்க்கிறேன். நான் தூக்குவேன். 100 ரூபாய் காசு அதிகமா கேட்போம். எதுக்கு தூக்குற? ஏன்டா எல்லாத்துக்கும் தான் காசு கேட்டா எதுக்கு தானே எங்க என்ன ஒரு முறை ஜோரா கை தட்டுங்கம்மா. நல்லா வேகமா சவுண்டா தட்டுங்க. உங்களுக்காக தான் இப்படி போராடிட்டு இருக்கோம். உங்களுக்காக வேலை எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. நல்லா வேகமா உங்களுக்காக நாங்களே தட்டிட்டு இருக்கோம். தட்டி, தட்டி. தட்டிலாம் மாட்டீங்களா? ஆமா ஆமா தட்ட வேண்டாம். நல்லா வேகமா தட்டுங்க. பாட்டி தட்டுங்க பாட்டி. ஐயோ தட்டுங்க. கைக்கு என்ன வேணுமா? நம்ம கப்பலில காலி கிடந்து இந்த போயில மோனகர் தட்டுறா. விசில் அடிக்கடா கத்துங்கடா. யோ அக்கா ஜாமானே உங்களுக்குதான். வேட்டை கட்டு வேட்டை வந்தாங்க. வேட்டை கட்டுறா. ஏய் வேட்டை கட்டா. ஜிப்ப போறா ஜிப்ப போறா. அவன் சுத்தமா போட்டான். கூட்டத்தை விட நான் பார்த்தேன். மோனக்காரர் பிணக்கு அடிக்கிறாரு. ஏன் அடிக்கிறாரு? மோனக்காரர் பிணக்கு அடிக்கிறாரு. அப்படியாவது நீங்க பார்க்க மாட்டீங்களா? அந்த பக்கம் திருப்பி அவர் மூஞ்ச பார்க்க மாட்டீங்களா? அப்படியே அடிக்கிறாங்க வந்தாரு. அது பரவாயில்ல. ஆணிலே பெண்ணில்லை, பெண்ணிலே ஆணில்லை. அப்படிதான் ஆணு பொண்ணு ஒண்ணு. அப்படிதான் அதே வாயில மண்ணுன்னா அப்படிதான் வலிக்கு நம்ம எப்படி வாழ்வதுமா? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து